வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ நம்ம எபிசோடு 3 போகலாம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே தி வெனம் கிளான் கார்டினலி வெல்கம் டு ஜெனரல் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் அலையன்ஸ் தி மாஸ்டர் பெங்கரி ஜோயாங் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒழிஞ்சு பார்த்துக்கிறான் இவனை. ஓஹோ, இவன் தானா? அது நான் கேள்விப்பட்ட அந்த ஜென்ரலு. இவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் நடந்த அந்த வாரில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஆகிருக்கான். அதுவும் மொழி மலைன்ஸ்லேயே இவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். கண்டிப்பாக இவன்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். இவன் தான் தி அயன் எவன் ஸ்வாட் பெங்க்ரி ஜோங் அப்படி சொல்கிறான். கண்டிப்பாக நான் இவன்கிட்ட சொல்லுவேன். இந்த வெனங்கன் ஈவில் இவங்க தான் எங்களுடைய ஃப்ளவர் வேலி செக்டர் முழுசாக ஆயிடுச்சாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினச்சினுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் போயின்னுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிறான். இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போகிறான். அப்பா எப்படியோ அவனுக்கு கண்ணில் படம் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ அந்த ஜோயாங் பெட்ரூம் முன்னாடி தான் நிற்கிறான். சே, அவன் வேறு எப்போ வருவான்னு தெரியலையே மாஸ்டர் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுறான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள வரான். ஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூட வரும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு நிறுத்திட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேனம் கிளானுடைய சீஃபும் வராரு உள்ளே. அவன் சொல்கிறான் உள்ளே வந்து நீங்கள் சொன்ன அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு இந்த கிரேட் அலையன்ஸுக்கு கை கொடுக்குற அளவுக்கு நல்லா பவராக தான் இருக்கும் அப்படி சொல்கிறான். ஒன்னே அதுக்கு என்ன சொல்கிற? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோன்னான் ப்ரெவினன்ஸில் அதுவும் ஒரு பார்டரில் இருக்கிற ஜஸ்ட் ஒரு கிளான் மட்டும்தான். இதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படி சொல்கிறான். உடனே அவன் செம்ம டென்ஷனாக வரான். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுடைய சைஸை இவ்வளோ க்ரோ பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய படையை இவ்வளோ அதிகமாக மாற்றிருக்கோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி கேட்குறான். நாங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுறதா? நீங்கள் ஒர்த்தியா இல்லையா அப்படிங்கிறத நான் மட்டும் தான் சொல்லணும். நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் இவ்வளோ ரூட்லெஸ்ஸாக இருக்கிறீங்களே அப்படி கேட்குறான். உடனே அவன் அப்படியா அப்படின்றான். இந்த யுன்னான் பிரான்ச் ஆஃப் அலையன்ஸில் நான் தான் உங்களை கூட முடியுமா? கண்டி வேறு யாரையும் உங்களை கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், இந்த வெனம் கிளான் எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அழிச்ச ஒரு செக்டில், அதாவது அந்த மெடிசன் செக்ட்லேருந்து ஒருத்தன் தப்பிச்சு என்கிட்ட சொன்னான். என்ன அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லையே, எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். ஓ அப்படி அவனுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு பார்த்து அவன் செம்ம டென்ஷனாகி அவன் ஸ்வாடை வெளியிடுகிறான். உடனே அவன் இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறான். ஒன்று ஹீரோ பார்க்குறான். என்ன இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் கிளானையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்களா? அதுவும் எங்கள் ஃப்ளவர் வேலி செக்ட் அழிச்சா மாரி அப்படி சொல்லிட்டு இவன் பார்த்துன்னுக்குறான். நான் கண்டிப்பாக இவங்ககிட்ட சொல்லி ஆகணும். எங்கள் ஃப்ளவர் வேலி செக்ட்டுக்காக இவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி சொல்லுங்கிறான். அவன் சொல்கிறான், சாரி என்னை மன்னிச்சிடுங்க. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அவன் தப்பிச்சு போயிட்டுருப்பான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத்தாக நடக்க மாட்டேங்குது இந்த ப்ராசஸ் அப்படி சொல்லுங்கிறான். அவன் எஸ்கேப் ஆகி போயிருப்பான். அது எங்கள் தப்பு தான் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டுங்கிறான். எனக்கு இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு தான் லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் அப்படி சொல்கிறான். சரி என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் அப்படி கேட்குறான். அவனை அந்த இடத்துலேயே போட்டு தள்ளிட்டான். அவனை உயிரோட விட சொல்கிற அப்படி சொல்லி அவன் கேட்குறான். சரி, அவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாய்சன் ஃபேக்ட் தான் அதெல்லாம் பார்த்துக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸை அவங்க ஒரு குகைக்கு அனுப்புகிறாங்க. அது என்னென்னலாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். ஓஹோ, சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்கிறான். ஒன்று இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சீரியஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆள். இவன் பார்த்தீங்கன்னா இந்த வெனம் செட்டு கூட சேர்ந்து இவனை பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்டர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான். இவனுங்க தான் பிளான் போட்டு இந்த மொத்த மெடிசன் செக்டர் அழிச்சிட்டு இருக்கானுங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு மனசே வஞ்சி போச்சு. சரி, நம்ம பிளான் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் படி இந்த மொத்த மெடிசன் செக்டர் அழிக்கத்தான் நம்மளுடைய பிளான் அப்படி சொல்லுங்கிறான். அதுக்கு நம்ம பிளான் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது அப்படி சொல்லுங்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளானை க்ரஷ் பண்ணுறீங்கன்னா அதனால ப்ராப்பராக க்ரஷ் பண்ணுங்க. இப்படி அரைங்குறையமாக க்ரஷ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை க்ரஷ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி சொல்கிறான். ஒன்று ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு என்னடா இது இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களே, ஒருவேளை இந்த முரிமலைன்ஸும் இவனுங்களும் ஒன்றா இல்லை இந்த ஜென்ரல் மட்டும் தான் ஒன்றா அப்படி சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டான். அந்த ஜென்ரல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் எடுத்து ஒரே குத்து ஹீரோ இருந்த இடத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவோட கைத்துக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன பிளட்டே இல்லை? ஓ ஒன்றுமே இல்லை, சரி அப்படி சொல்லிட்டு வா நம்ம எங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடான். ஹீரோவோட கைத்துக்கு பார்த்தா செம்ம டெஸ்ட்டு மிஸ்ஸு. எப்பா ஏதோ தப்பிச்சிட்டோம், இது வாய்ப்பே கிடையாது. இவனுங்க இந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனம் கிளானுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. இவனுங்க சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லா மெடிசன் செக்டர் அடிக்கிறானுங்க அப்படி சொல்லுங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வராங்க. உடனே அது கேட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிட்டான். அடாச்சா இவனுங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவனுங்க எல்லாரையும் நான் ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன். இந்த முரிமலைன்ஸ், இந்த ஜென்ரல், இவனுக்கு யார் எப்படி இருந்தாலும் சரி இந்த முரிமலைன்ஸ் இவனை பார்த்துட்டு சும்மா தானே இருக்கு. இவனுங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னா. நான் ஜோக்கியாங் எங்கள் அம்மா கொசவும் செத்து போன என் கிளான் மெம்பர்ஸ் என் தாத்தா கொசவும் எல்லாருக்கொசவும் சரி நான் இவனுங்க ரிவெஞ்ச் எடுப்பேன். நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகி இவனுங்க எல்லாரும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படி சொல்கிறான் ஹீரோ.
இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங் டே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டாடலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய மத்தியில உட்காந்துக்கிறது யாருன்னா, தி மாஸ்டர் பெங்கரி ஜோயாங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முரி மலேஸோட ஜெனரல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இப்போ விருந்துக்கு கலந்துட்டு இருக்காரு. எல்லாரும் இவருக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுங்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த முரி மலேஸ் கூட ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு ஆள் தான் இவரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன புகழ்ந்துட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நம்புறான். சீஃப் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காதுல பேசுறதுன்னு சொல்றான். உடனே என்னடா சொல்ற டேய்! என்னடா டேய் இது மாரி பண்றீங்களே அப்படி சொல்லிட்டு அவன் உடனே, நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்றான். உடனே அவன் கேட்கறான். அந்த ஜோயாங் தான். என்ன சொல்ற? ஏதாவது தப்பா இருக்கான்னு? இல்ல, இல்ல எதுவும் இல்ல அப்படி சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்க மேல எதுவும் தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்றான். இல்ல, இல்ல எந்த தப்பும் இருக்காது. நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் போறான். அப்ப வெளிய போயிட்டு அவன் கார்டு கிட்ட கேட்கறான். டேய் என்னடா ஆச்சு? அப்படின்னு கேட்கறான். அவன் வந்து சொல்றானுங்க. அப்படி சொல் எல்டன் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அப்படி கேட்கறான். என்னடா ஆச்சு? ஏன் கொலாப்ஸ் ஆயிட்டாரு? கேட்கறான். அது வந்து எங்களுக்கு தெரியல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்காரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதனால ஆயிருக்கலாம். அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான பாய்சனுக்கான வேரியேஷன்லாம் வருது அப்படி சொல்றான். இவனும் யோசிச்சு பார்க்குறான். என்ன அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த பாய்சன்ல கை தேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சின்ன ஒரு தப்பால கண்டிப்பா அவன் வந்து இது ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறான். இப்போ உடனே அவங்கள பார்த்து கேட்குறான். சரி, சரி அவன் ஒரு டாய் ஒண்ணு வச்சிருந்தான். அந்த டாய்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். டாய் அதனால எதுவும் இல்லையே சார் அப்படி சொல்றான். அந்த இடத்துல வேங்க மட்டும் தான் வாங்கியிருந்தாரு அப்படி சொல்றான். உடனே இவன் யோசிக்கிறான். என்ன வேங்க மட்டும் தானா? அவன் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பாய்சன் குடுத்து சாவடிச்சனா அந்த பாடியாவது இருந்திருக்கும். அந்த பாடி இல்லன்னா அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிருப்பான். ச்சே! இத இப்படியே விடக்கூடாது. உடனே அவன்கிட்ட சொல்றான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் குடுக்குறேன். இந்த மொத்த சரௌண்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணுங்க அந்த டாய தேடி. அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உயிரோட இருக்கணும். அப்படி இல்லன்னா செத்து போயிருக்கணும். ஆனா அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நீங்க அவன காட்டுறீங்க அப்படி சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் டைம்ல அங்க இருக்கிற வேற வேற செட்ல மெடிசின் செட்ல இருக்கிறவங்கலாம் அந்த சுரங்கத்துக்கிட்ட போவாங்கல்ல. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கள இட்டு போயிருந்தாங்க. "டேய் வேகமா நடங்கடா, சீக்கிரம் டைம் ஆகுது" அப்படி சொல்லுனுக்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, இவனும் அங்க இருந்துலாம் பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்துருக்கான். "ஓ! இவங்கள தான் கூட்டின்னு போறாங்களா?" அப்படி சொல்லி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு தாத்தா வெட்டி ஒதிக்கிறான். "டேய் எவ்வளோ நேரம்டா ஆகுது? சீக்கிரமா நடந்து போடா" அப்படி சொல்லி. அந்த தாத்தாவால பார்த்தா சுத்தமா நடந்துக்கவே முடியல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் வரான். "ஏய் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு மேன். நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன எதுவும் டார்ச்சர் பண்றீங்க? அவன் எழுந்து வருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படி சொல்றான். உடனே அவன், "டேய் எவ்வளோ தைரியம் உனக்கு? நீ வந்து என்கிட்டயே என்னைய எதிர்த்து பேசுற" அப்படி சொல்லி அவன அட்டாக் பண்ண போறான். உடனே அதுக்கு வந்து ஒருத்தன் தடுக்குறான். "ஏய் என்னப்பா பண்ற? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எப்பவுமே இவ்ளோ ரெக்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நீ வந்து இது மாரி பண்ணா உனக்கு தான் டேஞ்சர் ஆக முடியும். இதுக்கான சிம்பிளான வழி. அது என்ன பார்த்து கத்துக்கோ" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்வாட் எடுத்து அவன் மூஞ்சிலே ஒரே போடு. பார்த்தீங்கன்னா, அவன் கன்னத்துல ஒரு சின்னதா ஒரு ஸ்க்ராட்ச்சு. "ஏய் என்ன பார்க்குற? உன்ன நான் இந்த வாட்டி கொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு வாட்டி நீ இதே மாரி பண்ணனா, உன்ன கண்டிப்பா கொன்னுடுவேன்" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ரத்தத்த நக்கின்னு இருக்கிறான். அவன் உடனே அந்த தாத்தாவ கூட்டின்னு வேகமா அந்த கேரேஜ்ல ஏறிக்கிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவன் கூட சேர்ந்து அந்த கேரேஜ்ல ஏறிக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த கேரேஜ் வழியா ஒரு மலையில பார்த்தீங்கன்னா நடந்து போயின்னுக்குறாங்க. அந்த இதுவுக்கு சுரங்கத்துக்கு. உடனே அங்க இருந்த அந்த யங் மேன் தான் கேட்கறான். "ஏய்! நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிளான் கிடையாது. நீ எந்த கிளான்?" கேட்கறான். அதுக்கு வந்து இன்னொருத்தன், "ஆமா, நீ வந்து எங்க கிளானும் கிடையாது. நீ வந்து யாரு?" அப்படி கேட்கறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான். "நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வேலி கிளானு" அப்படி சொல்றான். உடனே அவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. "என்ன ஃப்ளவர் வேலி கிளானா? ஓஹோ! இந்த குழந்தை கூட ஃப்ளவர் வேலி கிளான சேர்ந்தவன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்க இந்த ஃப்ளவர் வேலி கிளானையும் சும்மா விடாம இது மாரி பண்ணி வச்சிருப்பாங்க" சொல்லி அப்படின்னு சொல்றான். உடனே கேட்கறான். "என்ன ஃப்ளவர் வேலி கிளானையும் உங்கள அட்டாக் பண்ணிடுச்சா? ரொம்ப கஷ்டம்" அப்படி சொல்லுங்கிறானுங்க. இந்த வெனம் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அலையன்ஸ் கூட சேர்ந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் பண்ணுகிறானுங்க. இவனுங்க வந்து சுத்தி இருக்கிற எல்லா இந்த மெடிசன் கிளான் செக்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்கள வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஆளுமே கிடையாது அப்படி சொல்றான். உடனே கேட்கறான், "நீ வந்து எப்படிப்பா இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்த?" அப்படி கேட்கறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வேலி செக்ட்ல இருக்கும்போது என்ன வந்து அந்த வேங் வந்து புடிச்சிட்டு போயிட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்" அப்படி சொல்றான். உடனே அவங்க செம ஷாக் ஆகுறாங்க. "பரவாயில்லப்பா, நீ வந்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா, நீ பெரிய ஆள் தான் போல" அப்படின்னு நினைச்சுன்னுருக்கானுங்க. உடனே அவன் சொல்றான், "இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எல்லாரும் இங்க அந்த சுரங்கத்துக்கு தான் போப்போறோம்" அப்படின்னு. உடனே அவங்களும், "எனக்கு தெரியும்பா" அப்படி சொல்லுங்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்கள தான் பார்த்துன்னுருக்கான். எப்படி வந்து இவங்கள சாவடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போலாம் அப்படி சொல்லி. உடனே அதுக்கு வந்து அவன் சொல்றான், "ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் சொல்லட்டா? எப்படி வந்து இங்கேருந்து தப்பிச்சு போலான்னு தான் நினைக்கிற? ஆனா நான் சஜெஸ்ட் பண்றேன். நீ வந்து இத கிவ் அப் பண்று. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எங்களால இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாத மாரி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த மொட்டை இருக்கானே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அவனால நம்பளால டிஃபீட் பண்ணிட்டு போவே முடியாது" அப்படி சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "நம்மகிட்ட ஒரு பாய்சன் இருந்தா நம்பளால வந்து அவங்கள தோற்கடிக்க முடியுமா?" அப்படி கேட்கறான்.
உடனே அது வந்து பாய்சன் இருந்தா முடியும் தான். ஆனா வந்து இவங்க எதிர்க்க முடியாது. ஏன்னா இவங்களே ஒரு வெனம் கலந்த செட்டு தான் அப்படி சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "ஒருவேளை அவங்க ரிஃபைனே பண்ண முடியாத அளவுக்கு பாய்சன் இருந்தா, அது மாரி இருந்தா ஓகே தான்" அப்படி சொல்றான். ஆனா அந்த பாய்சன் எங்க பொறுத்த வரைக்கும் கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ என் கைய காட்டி என்கிட்ட இருக்கு அப்படி சொல்றான். உடனே அவனுக்கு புரியல. என்னடா சொல்ற அப்படி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்றான். இந்த வெனம் கிளான்ல இருக்கிற அந்த வேங் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இட்டுன்னு போயிட்டு என் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாய்சன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என் பிளட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெனமா தான் இருக்கு அப்படி சொல்றான். உடனே அவனுக்கு சரியான ஷாக்கு. "என்னடா தம்பி?" அப்படி கேட்குறேன். "ஆமா. இந்த பிளட்ட வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேங்க்லூக்கு குடுத்துட்டு அங்கருந்து தப்பிச்சு வந்தேன்" அப்படி சொல்றான். உடனே அவங்க சரி ஷாக் ஆகுறாங்க. "ஓ! வேங்க்லூக்கே நீ அந்த பாய்சன குடுத்துட்டியா? அவனாலயே வந்து பார்த்தா தப்பிக்க முடியலையா? அப்படின்னா இவங்கலாம் சின்ன பசங்க தான். நம்ம வந்து கண்டிப்பா இதுல ஜெயிக்கலாம்" அப்படி சொல்லினுருக்காங்க. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பேசினுருக்காங்க. "ஆனா இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு வேல" அப்படின்னு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ இங்கருந்து போயி அந்த மைனிங் உள்ள போனா கூட நம்மளாவது பரவால்ல. உயிரோட தான் இருப்போம். ஆனா இவங்க கூட போராடுறோம் சொல்லி செத்து போயிட்டேன்னா, நம்ம செத்து போயிடுவோம் அப்படி சொல்லுங்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்றான், அவன் கைய எடுத்து கழிச்சு, "இது பாருங்க, இதுதான் என்னுடைய விஷம். இந்த விஷத்த கண்டிப்பா குடுத்தாங்க செத்து போயிடுவாங்க. நீங்க வந்து எங்க வழிக்கு வாங்க" அப்படி சொல்றான். உடனே அவன் வந்து, ஆமா இவன் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இவன் சொன்ன மாரி ரத்தம் வருது. வெனம் வருது அப்படி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் சுண்டு விரல கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவன் கையிலேருந்து விஷம் அப்படியே ஊத்துது. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க தான் கடிக்க முடியும். யாரும் சாக மாட்டீங்க அப்படி சொல்றான். உடனே அவன், "ஒரு நிமிஷம் நான் தம்பி நான் வந்து உன்ன செக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்றான். செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு சரியான ஷாக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட எல்லா பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளாக் ஆகிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டு விரல்ல மட்டும் ஒரு பிளாக் இருக்கு. தெரிஞ்சு அது அவனுடைய பாய்சனா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறான். உடனே அவன், "ஆமாப்பா நீ சொன்னது கரெக்ட்டு தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சன் உன்னோட டேன்டியன்லேருந்து வந்துட்டு இருக்கு" அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆனாலும் வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் கண்டிப்பா. எனக்கு வந்து விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு. உடனே அங்க இருக்கிறவங்கலாம், ஆமா நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்றாங்க எல்லாருமே. உடனே அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்றான், நம்ம வந்து இங்கேயே இருந்து கண்டிப்பா சாகணுமா? ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைனிங்ல போனா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வாழ முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டமான வேலைய தான் தருவாங்க. ஆனா போக போக அது இன்னும் கஷ்டமாயிடும். நம்மளால அத செய்ய முடியாது. அவங்களால நம்ம வந்து அவங்களுக்கு எதிர்க்க ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. "இதுக்கு வாழறதுக்கு செத்தே போலாம்" அப்படி சொல்றான். உடனே அதுக்கு வந்து அவங்கலாம் எதுவுமே பேச முடியாம வாய மூடினுக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த யங் மேன் தான் சொல்றான், "ஆமா அவன் சொன்னது கரெக்ட் தான். நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம ஃபைட் பண்ணணும்" அப்படி சொல்லுகிறான். "நம்ம வந்து இப்போ ஒரு பிளான் போட்டாகணும். பிளான் போட்டு வந்து நம்ம அதுபடி செய்யலாம்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, இவனுங்க ஒரு பிளான் போடுறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். "நான் வந்து பார்த்தீங்கன்னா, யிங்மிங் கே. இந்த கிளேட் மெடிசன் கிளானான டெப்யூட்டி" அப்படி சொல்றான். உடனே ஹீரோ தான் சொல்றான், "நான் வந்து ஜாங் ஜெக்கியாங். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் வேலி செக்ட்" அப்படி சொல்றான். "உன்ன பார்த்தாலே தெரிதுப்பா. நீ தான் ரொம்ப சின்ன பையன் போல. உன் கண்ணுல அவ்வளோ கொலவெறி இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா உங்கள சாவடிப்போம்" அப்படி சொல்றான். உடனே ஹீரோவும் சரி, சரி அப்படி சொல்லிக்கிறானுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குதிரையில ஒருத்தன் வரான். வந்து என்ன சொல்றான்னா, "ஸ்டாப் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரேஜ நிறுத்துங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இந்த கேரேஜ திருப்பிக்கின்னு மறுபடியும் நம்மளுடைய வெனஸ்வரன் கிளப்ட்டுக்கே வாங்க" அப்படி சொல்றாங்க. உடனே இவனுக்கும் எல்லாம் சரியா சரி, என்னடா இவனுங்க மறுபடியும் திருப்பின சொல்றாங்களே அப்படி சொல்லி. உடனே அந்த மொட்டை தான் கேட்குறான். "என்னடா சொல்ற? எதுக்கு வந்து திருப்பி நான் சொல்ற?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "எனக்கு தெரியாது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளானுடைய லீடரு அது மட்டும் எல்டருக்கு மத்தியில ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. ரொம்பவும் இன்ஜூர் ஆயிருக்கும் போல. அது மட்டும் இல்லாம அந்த வேங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜூர் ஆயிருக்கான். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டான். அவன் எப்படி பண்ண கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவன கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் கிளான் லீடர் சொல்லியிருக்காரு. அவன் வந்து கண்டிப்பா வந்தே ஆகணுமா?" அப்படி சொல்றான். உடனே அவன் அத கேட்டு, "என்னடா சொல்ற? எல்டர் சயான் கோய் இது மாரி ஆயிப்போச்சா?" "அடடே!" அப்படி சொல்றான். "சீக்கிரம் வாங்க. இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் தூக்கின்னு நம்ம மறுபடியும் அங்க போணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கண்டிப்பா வந்தே ஆகணும். இல்ல வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகும்" அப்படி சொல்றான். உடனே இவனுங்க, "ஐயய்யோ! நம்ம வந்து இங்க இருந்தா தான் இந்த செட்டு வந்து நம்மளால அழிக்க முடியும். இல்ல வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அங்க போனா நெறைய பேர் வந்துருவாங்க" அப்படின்னு நெனச்சுன்னுருக்கான். உடனே அதுக்கு வந்து அந்த மொட்டை தான் சொல்றான், "இந்த இடத்துல எப்புட்றா திருப்புவ? நீயே பாரேன். இந்த இடத்துல வந்து ஒரு கேரேஜ் திருப்புற அளவுக்கு இடம் இருக்குதா என்ன?" அப்படி சொல்றான். அப்படியே வந்து நம்மளால கேரேஜ திருப்பிட்டு போனாலும், அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கேரேஜ்ல ஆள் இல்ல என்ன பண்றது? இது எல்லாமே வேஸ்ட் தானே அப்படி சொல்லுங்கிறான். உடனே அவன் அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படி கேட்கிறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான். உடனே அவன் ஆள்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றான். "நீ வந்து போய் என்ன பண்ணு, நம்ப எத்தன பேர் ஏத்தணுமோ அத்தன பேர் கரெக்ட்டா இருக்கிறாங்களா இல்லையா பாரு" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் போய் எண்றான். நம்ம வந்து 11 பேர் இட்டுன்னு வந்தோம். இப்ப எண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் எண்றான். 1, 2, 3, 10, 11, 12 அப்படின்னா, இங்க மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஆள் இங்க தான் இருக்கான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா சிரிக்கிறான். உடனே அந்த மொட்டை சிரிக்கிறான். அவ்வளதான் இது முடிஞ்சு போச்சு. இனிமே அவன் ஒரு ஆளு உங்கள்கிட்ட குத்தா இது முடிஞ்சு போச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவன் ஸ்வாட் எடுத்து இவன அட்டாக் பண்ண வராங்க. அந்த ஒரு ஆள் ஒழுங்கா வெளிய வந்துரு அப்படி சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தா அப்படியே உட்காந்துங்கிறான். அடச்சே என்ன பண்றது இப்போ? என்ன பண்றது? அவன் ஒரு ஆளுக்கு விஷம் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேர் வரானுங்க. இதுல வந்து நம்ம எப்படி விஷம் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஆள் தான் வந்து இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே இந்த கேரேஜுக்குள்ள ஏறி உட்காந்துட்டு இருக்கான் அப்படி சொல்றான்.
ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றத கூட கண்டுக்காம அந்த மொட்டை ஒடியாந்து இவன ஒரே போடு. "ஏய் வாய மூடுறா! அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலைய பார்த்தா மட்டும் போதும்ன்னு" சொல்லிட்டு அவன வெட்டிட்டு அந்த ரத்தத்த அப்படியே நக்குறான். நீங்கலாம் ஒரு இடியட்ஸ். உங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. உடனே அந்த குதிரையில வந்துக்கிறவன் கேட்கறான். உனக்கு அந்த அந்த பையன் இருக்கணும். ஆனா செத்து இருந்தாலும் உயிரோட இருந்தாலும் பரவால்ல. அது மட்டும் இல்லாம இவங்களும் உயிரோட இருந்தாலும் செத்து இருந்தாலும் பரவால்ல தானே! அப்டி சொல்றான். உடனே அந்த பொண்ணு சிரி காண்டாவுது. "ஏய் பேஸ்டர்ட்! நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இது மாரி பண்ணுவ? உங்களுக்கெல்லாம் ஹியூமன் லைஃபோட வேல்யூவே தெரியாதா?" அப்டி சொல்லி கத்துது. அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்து அவன போட்டு கத்தினுருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா, அவன் சார்ஜ் அப்டின்னு சொல்றான். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, ஒரு 3 பேரு அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. அவன் கையில பாத்தீங்கன்னா, அந்த கேரேஜ் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மரத்தால ஆனது. அத எடுத்து ஒரு ஷார்ப்பா செஞ்சு, அத வச்சு இவன அட்டாக் பண்ண போறானுங்க. உடனே அவன் பாக்குறான். ஓஹோ! இவனுங்க வந்து அவ்ளோ சீக்கிரமா இத ஐடியா பண்ணி இதெல்லாம் பண்றானுங்களே! அப்டி சொல்லி. பாத்தீங்கன்னா, அவங்களால இத வச்சு அவன கொல்ல முடியல. ஆனா பாத்தீங்கன்னா, கீறல் மட்டும் போறானுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவன் கீறல் பட்டவன கழுத்த ஒரே வெட்டு. செத்து போடா அப்டி சொல்லி. வெட்டிட்டு சொல்றான், "சீக்கிரம் இவ்வளோ தைரியம் இருந்தா, நீங்க வந்து எங்க மேலயே அட்டாக் பண்ண பாப்பீங்க. நீங்க எல்லாரும் காலிடா" அப்டி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலயே அவன் ரத்தம் எடுத்து செத்து போறான். "சீஃப் என்னால என்னால" அப்டி சொல்லிட்டு அவன் செத்துட்டான். உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன என்ன நடக்குது இங்க?" அப்டின்னு கேட்கறான். உடனே அவன் வந்து மொட்ட சொல்றான். "டேய்! நீ உடனே போயிட்டு ரீயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ கூட்டின்னு வந்துர்றா" அப்டி சொல்றான். உடனே அவனும் பாத்தீங்கன்னா, குதிரையில போயிர்றான். ஓஹோ! இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த மரத்தால ஆன அந்த வெப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா, பாய்சன செலுத்தியிருக்காங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து செத்து போறாங்க. பரவாயில்லையே! இவங்க நல்ல ஐடியா தான் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓ! சூப்பர் அப்டி சொல்றான். உடனே அவனுங்க இருக்கிறவன் சொல்றானுங்க, அடுத்தது நீ தான்டா அப்டி சொல்றான். ஏய்! நீங்க பண்ண ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியா தான். ஆனா வந்து இப்ப நான் தான் அத பாத்துட்டேனே அதுல பாய்சன் இருக்குன்னு சொல்லி. உங்களால எப்படி என்ன வந்து அட்டாக் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்டி சொல்றான். டிஸ்டன்ஸ்லயேவா? ஸ்வாட் வச்சுக்கிற உன்னால எப்புட்றா டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும்? அப்டி கேட்கறான். அதுக்கு வந்து அவனே இதோ இப்படி தான்டா அப்டி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்வாட ஓங்கி என்னால கண்டிப்பா செய்ய முடியும்டா அப்டி சொல்லிட்டு ஒரே அடி. பாத்தீங்கன்னா, அவன் ஷார்ட் ஸ்லாஷ் தான் வரான் குயுஐ மூலமா. அப்படியே பாத்தீங்கன்னா, அவன் அப்படியே துண்டா போறான் அந்த இடத்துலயே. உடனே இருக்கிறவங்கலாம் கதறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாட் குய் ஆச்சே. இவனால எப்படி பார்த்தா யூஸ் பண்ண முடியுது அப்டி சொல்றாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, அவன வெட்டிட்டு அப்படியே நக்கினுக்கிறான் அந்த ஸ்வாட. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ தான் பின்னாடி இருந்து ஒடியாரான். ஒடியாந்து அவ்ளதான் இனிமே இவன் கதை முடிஞ்சுது அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் மண்ட மேலயே ஒரே அடி. பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்க போட்ட பிளான் தான். அவங்க முதல்ல வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாரி நம்ம வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி இருந்து வந்து அவன் மண்ட மேலயே அடிச்சு, அவன வந்து ஒரு கேர்ல போட்டு அவன சாவடிச்சுட்டேன் அப்டி சொல்லிக்கிறான். உடனே இந்த பிளான் கேட்ட மாரி தான் எல்லாரும் அவன திசை திருப்பி இருந்துக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சிருந்து அவன அட்டாக் பண்ணிக்கிறான். அந்த வெனம் நிறைஞ்ச அந்த இத வச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இது ஒண்ணுமே ஆவல. ஓஹோ! நீங்க வந்து ரொம்ப நல்லா தான் முயற்சி பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான வீக் ஸ்பாட்லயே அட்டாக் பண்ணீங்க. ஆனா இது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, நீங்க வச்சு அட்டாக் பண்ணது என் தோல கூட கீக்கல அப்டி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் சோட வச்சு ஹீரோ ஒரேங்கி ஒரே அடி. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ரத்தம் அப்படியே தெறிக்குது. ஹீரோல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே முடியல அப்படியே கதறான். ஹாஹாஹா! குட் ட்ரை பாய் குட் ட்ரை. ஆனா என்ன பண்றது? நீ இந்த இடத்துலயே சாவ போறியா அப்டி சொல்றான். உடனே ஹீரோ விட்டுட்டு அந்த ரத்தத்த அப்படியே நக்குறான். "டேய் எவ்வளோ தைரியம் தான் நீ அவன கொல்ல வருவ?" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவன அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா அந்த கேரேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் எகிறி அவன அட்டாக் பண்ண வராங்க. "வாங்க, வாங்க" அப்டி சொல்லி அவன் ஸ்வாட் எடுக்குறான் அவன அட்டாக் பண்றதுக்கு. உடனே அந்த மாஸ்டர் தான் கத்துறான். அந்த யங்மேன் "டேய் டேய் யாரும் போவாதீங்கடா" அப்டி சொல்லி. ஆனா பார்த்தீங்கன்னா, அவனுங்க போனதால அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் வச்சு ஒரே சிங்கு. அவ்வளதான். அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே அப்படியே செத்து போயிட்டாங்க. அவன் கதறான். இவனுடைய கை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த யங்மேனுடைய கை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போயிட்டு இருக்குது. அவன் பார்க்குறான். ஐய்யய்யோ! எல்லாரும் எல்லாருமே செத்துட்டாங்களே! இது நடக்கவே கூடாது அப்டி சொல்லி கதறான். உடனே அவன் சொல்றான், "ஷட் அப்! நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெர்ட்டி கிளான்லேருந்து வந்துட்டு எங்களையும் அட்டாக் பண்ண வந்துட்டியா?" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்த தொடச்சுக்கினே வரான். என்ன பண்றது? உங்க செட் ஆளுங்க செத்துட்டாங்கன்னு நெனச்சு உங்களுக்கு கவலையாகுதா? அதுக்கு நீங்க எங்கள எதிர்க்காம இருந்திருக்கணும்டா அப்டி சொல்றான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து எண்ணின்னு இருக்கிறான். 7, 8, 9 அப்டி சொல்லி. உடனே அவன் திரும்பி கேட்குறான், "ஓ! பரவாயில்லையே தம்பி! நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பரவால்ல, பரவால்ல. ஆனா நீ எதுக்கோசம் எண்ணிட்டு இருக்க?" அப்டின்னு கேட்குறான். அதுக்கு வந்து இவன் சொல்றான், "ஏன்னா உன் டெத்துக்கோசம்டா" அப்டி சொல்லிட்டுன்னுறான். உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா சொல்ற?" அப்டி சொல்லிட்டு பார்த்தா டப்புனு ரத்தத்த கக்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது ரத்தமா? பாய்சனா? அப்டி சொல்லிட்டு பார்த்தா, அவன் எக்கச்சக்கமான ரத்தத்த கீழ துப்புறான். "இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்டி? நான் வந்து அவன்கிட்ட அட்டாக்கே வாங்கவே இல்லையே!" அப்டி சொல்றான். "ஹோ! இது கூட உனக்கு தெரியலையா? இங்க பாரு" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் கைய காட்டுறான். பார்த்தீங்கன்னா, விஷம் அப்டியே உருகி ஊத்துது. உடனே அவனுக்கு சரியான ஷாக். இது பாய்சன் ஆயிடுச்சே! ஆமா, நான் அவன குத்துனப்ப பார்த்தீங்கன்னா, அவன் என் ஸ்வாட பிடிச்சிருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவன் ஸ்வாட்ல தடவிட்டு இருக்கிறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாட நக்குற பழக்கம் இருக்குது. அவனுக்கு செஞ்சுட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணிட்டு இருக்கிறான். "பரவாயில்லையே தம்பி! நீ நல்லா தான் வேலை செஞ்சுக்கிற" அப்டி சொல்றான். ஹீரோவும், "ஆமான்டா, என் மூளைய நான் கரெக்ட்டா யூஸ் பண்றேன்" அப்டி சொல்றான். "ஆனா நீ வந்து
எங்களுடைய கிளான்ல வந்து சேர்ந்துக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு இந்த ஆட்டிட்யூட்ட மட்டும் குடு அப்டி சொல்றான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேலண்டா இருக்க அப்டி சொல்றான். அது வந்து ஹீரோ என்ன சொல்ற? நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? வீக்கான ஒருத்தங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒருத்தங்கிட்ட அடி பணியணும்டா அப்டி சொன்னேன். அது மட்டும் இல்லாம வீக்கான ஒருத்தங்க உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னியா? இப்ப நீ வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ கெஞ்சி தந்தா உன் உயிர என்கிட்ட கிடையாது அப்டி சொல்றான். உடனே அவனுக்கு என்னடா அப்டி திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்வாட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வெட்டு. அவ்ளதான். அவன் அந்த இடத்துலயே காலி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்கேயே மயங்கி போட்டு வந்தனால கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ண முழிக்கிறான். பார்த்தீங்கன்னா, கேர்ள் எங்க போயின்னுக்குறான். பார்த்தீங்கன்னா, அவன் தான் தூக்கின்னு போயின்னுக்குறான். "ஓ! ஒருவேளை நீ கண்ண முழிச்சிட்டியா?" அப்டி சொல்றான். "பரவால்ல. நீ நெனச்ச மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் பேய் வாங்கிருச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் வெளிய இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ நல்லா கடுமையா உழைக்கணும்." அப்டி சொல்றான். "சரி, நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கோசரம், எங்க ஆளுங்களுக்கோசரம் இது மாரி பண்ணு." அப்டி சொல்றான். உடனே ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறான். "என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கிளான் மொத்தமே காலி." அப்டி சொல்றான். "அதுக்கு வந்து கவலைப்படாத. நான் வந்து அவங்கள பழி வாங்கிட்டேன். ஆனா நீ வந்து என்ன பண்ணு, எனக்கோசரம் அவங்கள பழிவாங்கு." அப்டி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்கன்னு?" கேட்குறான். உடனே அவன், "ஆமா. இந்தா இத பாத்தியா இந்த கயிறு இத புடிச்சுக்கோ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் அவங்கள பழிவாங்க போற." அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துலருந்தே கீழ குதிச்சுட்டான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பின்னாடி தொரத்தின்னு வராங்க. அதனால தான். உடனே அவன் கத்துறான். உடனே அவன், "சுக்கியா நீ உயிரோட இரு." அப்டி சொல்லிட்டு கீழ விழுந்துட்டான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா, அழுதுகின்னே அங்கருந்து குதிரையில வேகமா ஓடுறான். "மிஸ்டர்" அப்டி சொல்லி. அவன் ஹீரோ, "அண்ணா கண்டிப்பா இந்த வெனம் கிளான சும்மா விடமாட்டேன். அவங்க கை சாவு என் கையில தான்." அப்டி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேணும் கிளாஸ் செட்லாம் வந்து பார்க்குறாங்க. "என்ன என்ன இது?" அப்டின்னு சொல்லி செம ஷாக் ஆகுறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அந்த மொட்டையோட உட்பட. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கிளான் லீடர் தான் கத்துறான். "என்னடா நீங்கலாம் ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு ஆளுங்கடா. ஒரு சின்ன பையன கூட புடிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்கலாம் பிரிசனர் தானே. அவன்கிட்ட எப்டிடா நீங்க சொத்தீங்க? அதுவும் இல்லாம அந்த மொட்டை வேற செத்துட்டானாமே. என்னடா டேய் முட்டாள் மாரி பண்ணுகிறீங்கன்னு" சொல்லி கத்துறான். சரி காண்டா உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அந்த சீஃப் தான் வரான். "நீங்க இத பண்றது இருந்தா எனக்கு தெரியாமல பண்ணியிருக்கணும்." அப்டி சொல்லிட்டு. உடனே யாருன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் பெங்கரி தான். "ஓ! மாஸ்டர் பெங்கரி, இது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு பண்ருவோம். இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்." அப்டின்னு சொல்றான். உடனே அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, முறிமலையன்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன கல்லுங்கலாம் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு தப்பா இருக்கு அப்டிங்கிறதுக்கோசரம் அத அப்டியே வச்சுட்டு மொத்த கல்லும் கீழ விழலாமா? இல்ல அந்த ஒரு கல்ல தூக்கி போட்டு மத்த கல்ல காப்பாத்தலாமா? அது மாரி தான் நீங்க ஒரு சின்ன கல்லு. உங்கள தூக்கி போட்டா தான் மத்த இதெல்லாம் சரி வரும்." அப்டி சொல்றான். உடனே அவன், "இல்ல மாஸ்டர் என்ன மன்னிச்சுடுங்க. நான் வந்து இப்பயே அதுக்கான வேலையெல்லாம் பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் குடுங்க." அப்டி சொல்றான். உடனே, "ஓ! அப்டியா? இதான் உன்னுடைய ஃபைனல் டெஸ்ட். இதுல மட்டும் நீ பாஸ் ஆவலனா அவ்வளதான்." அப்டி சொல்றான். உடனே அவன, "கண்டிப்பா. இது வந்து எங்களுடைய ஃபியூச்சருக்காக நாங்க வெனம் பிளானுக்கு பண்ற விஷயம்." அப்டி சொல்றான். உடனே அவன் வந்து, எல்ட்ரா வேங்" சொல்லிட்டு எல்ட்ரா வேங்க தான் மீட் பண்ண வந்துக்குறான். "நீ தானே வந்து அந்த பையன கூட்டின்னு வந்த, இந்த ஃப்ளேவர் வேலி ஸ்வீட்லேருந்து சொல்லு. இப்போ வந்து நம்ம எப்படி அவன பிடிக்கிறது?" அப்டி கேட்குறான். உடனே அவன், "ஓ! அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? நம்ப அவன பிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு." அப்டி சொல்றான். "ஓ! அப்படியா? என்ன ஐடியா?" கேட்குறான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடூரமா சிரிக்கிறான். "ஜக்கியாங், நீ நீ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என் கீழ தான் வரப்போற. உன்ன நான் மறுபடியும் டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பிளான சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா இங்கருந்து கொஞ்சம் வாரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற முயலெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுன்னுருக்கிறான். அட ச்சே! இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமான இருக்கிறாங்களே இந்த வெனம் கிளானு. நான் வந்து சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவங்கள பழி வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு வந்து நான் முதல்ல ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கணும் அப்டி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தான் போறான். நான் வந்து இங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைய பார்த்து சேர்ந்தாகணும் அப்டின்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறான். உடனே அங்க இருக்கிற ஒரு கடைக்குள்ள தான் போறான் ஹீரோ. போயிட்டு கேட்குறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் தேவை. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கிளான்ஸ்ல சேரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நம்பகமான ஒரு கிளான் வேணும் அப்டி சொல்றான். "ஓ! கண்டிப்பாப்பா. உன்ன மாரி ஒரு லூஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் யார் வேணா சேர்த்துப்பாங்க." அப்டி சொல்றான். "நீ வந்து பார்த்தீன்னா, எங்க கம்பெனிலயே சேர்ந்துக்கோ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்வண்ட்ஸ்க்கோசரம் உங்களுக்கு வேலை தரேன். அதனால வந்து நீ வந்து பார்த்தீன்னா, ஏர்ன் பண்ணலாம்." அப்டி சொல்லுது அந்த பொண்ணு. உடனே ஹீரோ தான் கேட்குறான். "நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளான்ல சேரணும். இந்த வெனம் கிளான் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கிளான்ல நான் சேரலாமா?" அப்டி கேட்குறான். அதுக்கு வந்து அவ தான் சொன்னா, "வெனம் கிளானா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்துக்க மாட்டாங்கப்பா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ விசித்திரமா கொஞ்ச நாள் போயின்னுக்குது. அது மட்டும் இல்லாம அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளா வந்து இந்த மெடிசன் கிளான்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த வெனம் கிளான வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க அவங்களுடைய ஒர்க் ஹவுஸ்க்கு கூட்டின்னு போயிருக்காங்க." அப்டி சொல்றான். உடனே இதுக்கு ஹீரோக்கு சரியான ஷாக். "என்ன இந்த ஃப்ளவர் வேலி கிளான்ல இவங்கலாம் உயிரோட இருக்கிறாங்களா?" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே எந்த இடம்னு கேட்குறான். உடனே அவனுங்க வந்து, "நானும் ஹூ அப்பா அந்த இடத்துல தான்." அப்டி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா வரான். அட ச்சே! இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் இல்லாம, அவனுங்களயும் உயிரோட வச்சிருக்காங்களா? இது வந்து எனக்கு தெரியாம போச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறான். ஆனா வந்து பார்த்தா ஹீரோ நடுவுல நின்னுட்டு, ஒரு வேள இது வந்து எனக்கு வச்ச ட்ராப்பா இருக்குமோ? இப்ப நான் என்ன பண்றது? பட் ஆனாலும் பரவால்ல. ட்ராப்பா இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து என் கிளான வந்து கண்டிப்பா மீட்டெடுக்கணும். அது வந்து என் கிளான் பீப்பிள வந்து சேவ் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க போய்ட்டான். இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நன்ஹுவா
அண்டர் கிரவுண்ட் மைன் ஷாஃப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் வந்து இருக்கிறான். பார்த்தீங்கன்னா, அந்த வேகத்தான் கேட்குறான். "நீங்க வந்து இங்க நேரடியா வரணுமா?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து, "ஆமா. இந்த வேலைய வந்து நம்ம கையால முடிச்சா தான் வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறி மைன்ஸ் கூட நகர முடியும். இல்ல வந்து நம்ம இங்கேயே கணிக்க வேண்டியது தான்" அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "ஆமா கரெக்ட் தான். சீக்கிரமா அவன புடிச்சு என் கையில குடுங்க. நான் வந்து அவன வச்சு விளையாட வேண்டிய நெறைய விஷயம் இருக்கு" அப்படி சொல்றான் வில்லத்தனமா. பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு அப்படியே போயிட்டு இருக்குது ஈரவாட விஷத்தால. அவன் நெனைக்கிறான், "நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவன் வந்து எனக்கே அந்த விஷம் குடுத்துட்டு போவான்ட்டு. அந்த விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸிஃபை பண்ணவே முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட வந்து லூஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வருது. ஜக்கியா உன்னுடைய மூஞ்சி மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால தான் வந்து நான் இப்போ உன்ன சாவடிக்கோசரம் இங்க வந்திருக்கிறேன்" அப்படி சொல்றான். "ஜக்கியா சீக்கிரம் வா. நான் உனக்கோசரம் தான் காத்துட்டு இருக்கேன்" அப்படி சொல்றான் உடனே அந்த வேங்கு. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.